விஜயோடைய 50வது பிறந்தநாள். இந்த 50வது பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறதுக்காக கிட்டத்தட்ட விஜய் ரசிகர்கள் ஒரு மாதமா பெரிய பிளான் போட்டிருந்தாங்க. விஜய் ரசிகர்கள், நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள், கட்சியை சார்ந்தவர்கள், நிர்வாகிகள், எது வேணாலும் சொல்லலாம். என்னன்னா அவங்க அந்த ஹேஷ்டேக்கை தெறிக்க விட்டுருந்தாங்க. அட்வான்ஸ் தளபதி பர்த்டே அப்படின்ட்டு. நேற்று முந்தநாள் ஒரு துயர சம்பவம் கள்ளக்குறிச்சியில் இந்த விஷச்சாராயம் அறிந்து 40க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிர் பலி. அதில் களத்தில் விஜய் போய் நின்று அவருக்கு ஆறுதல் சொன்னது. அதன் பின்னணியில் சீமான் இருக்கார். சீமான் தான், தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க, இப்படிலாம் போனால் தான் தம்பி நீங்கள் அரசியலில் அடுத்த கட்டத்திற்கான நகர்வாக இருக்க முடியும், வெறும் ஒரு அட்டக்கத்தி அரசியலை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அவர் சொன்ன அந்த காரணம்தான் அவர் கிளம்பிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. விஜய் ரைட்டு நேற்று போயிட்டு அங்கே ஒரு சம்பவமே பண்ணிட்டார். அப்புறம் ஒரு லேடி காலில் விழுற மாதிரியான புஷ் பண்ணி ஒருத்தர் விழுன்னு சொன்னது பெரிய வைரல் ஆச்சு. இதெல்லாம் செட்டப் தானா? நீங்கள் இன்னும் கட்சியே அறிவிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கே நகரில் இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நேற்று பெரிய அளவில் ட்ரோல் ஆச்சு. இப்போ என்னன்னா, அந்த நபர், அந்த விழுந்த பெண்மணியே போய் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் யார் சொல்லியும் விழலைங்க, ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளினாரு, அது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, திட்டமிட்டு விஜய் மீது இது மாதிரியான ஒரு சம்பவத்தை, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பரப்புவதற்காக செய்த வேலைன்னு யார் செஞ்சாங்கன்னு தெரியல. நிச்சயமா இந்த மாதிரியான சவால்களை, இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் சந்திக்க வேண்டியிருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு செட்டப்போட விஜய் வர்றதுக்கான அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் கிடையாது. என்ன செய்ய வேண்டிய கட்டாயம் என்னது, எதுக்கு கிடையாது அப்படின்னா, நீங்கள் சுற்றி கேமரா இருக்குதுங்க. எல்லார் கையிலையும் ஒரு கேமரா இருக்குது. நீங்கள் யார் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் படக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அதனால் ஈஸியாக மாட்டிப்பீங்க. இது அவசியம் இல்லை விஜய்க்கு. என்ன போய் என்ன 2026 சட்டமன்ற எலெக்ஷன் இன்னும் ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே வாக்குப்பதிவாக நடக்க போகுது. இந்த நேரத்தில் வரவங்க பூரா காலில் விழ வைக்கிறது அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, சரி இப்போதானே ஒரு முதலடி எடுத்து வச்சிருக்காரு, இதுக்கப்புறம் விஜய் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும். ரைட், அங்கே போனார், அது கூட கள்ளச்சாராய அரசியலிருந்து விஜய் தன்னுடைய அரசியலை தொடங்கி இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. எது வேணாலும் மறந்துட்டு போங்க. நிஜமாகவே வெறும் எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருந்த விஜய் எப்போ அரசியல் களத்துக்குள் வருவார்னு வந்தாச்சு. ஓகே, அதோடு சேர்ந்து அதிரடியான ஒரு அறிவிப்பாக இன்று என்னுடைய பிறந்த நாளை தயவு செய்து கொண்டாடாதீர்கள், வேணாம், அதுக்கு பதில் அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உங்களால் முடிந்த உதவி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களை, நிர்வாகிகள்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, அது சொல்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும். இதில் அரசியல் இருக்கா இல்லையான்னு தாண்டி, ஏன்னா கடந்த ஒரு மாதமாக தீவிரமாக விஜயோடைய ரசிகர்கள் இந்த 50வது பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. சில இடங்களில் நற்பணி திட்டங்கள், அப்புறமா ரத்த தானம், அப்புறம் அன்று பிறந்த குழந்தைங்களுக்கு பரிசளிப்பு கொடுக்கறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி அந்த ஜூன் 22ஆம் தேதி பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த பரிசு கொடுக்கறதுன்னு போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, விஜய் தொடர்ச்சியாக பல வருடம் அந்த ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு சென்னை எழும்பூரில் உள்ள தாய் சேய் அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அன்னைக்கு பிறந்த எல்லா குழந்தைங்களுக்கும் தங்க மோதிரம் கொடுப்பார், அவரே அணிவிப்பார். இது ரொம்ப காலம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது எப்போ நிறுத்தினான்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பின்னணியில் ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா, விஜய் அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அதான் சோபா சந்திரசேகர் கர்ப்பிணியாக, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, ஏன்னா இது எஸ்ஏசி ஒரு பேட்டியில் சொன்னது. எஸ்ஏசி ஒரு பெரிய டைரக்டர் கிடையாது. எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு அசோசியேட் டைரக்டராக, அசிஸ்டன்ட் டைரக்டராக வெளிப்படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய வருமானம் இல்லை. கோடம்பாக்கத்தில் இருக்கிற பாளையக்காரர் தெரு, அந்த ஆர்காட் ரோட் பக்கத்தில் பாளையக்காரன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒன்று கொடுத்தனம் இருந்திருக்காங்க. இவங்க ஒரு 250 ரூபா 300 ரூபா வாடகையில் இருந்தப்போ இவங்களுக்கு சோபா சந்திரசேகர் திடீர்னு ஒரு பிரசவ வலி எடுத்து, அப்போ என்ன செல்ஃபோன் இந்த மாதிரியான தொடர்புலாம் கிடையாது இல்லைங்களா. இவர் எங்கேயோ அவுட்டோரில் இருக்கார், கணவனை தொடர்பு கொள்ள முடியல. அவங்க சிஸ்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க, விக்ராந்தோடைய அம்மா இவங்கெல்லாம் கூட இருக்காங்க. பட்டு அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. இவங்களா போய் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சி, அப்போ ஆட்டோ கூட அவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறேன், மேபி சைக்கிள் ரிக்ஷாவை பிடிச்சி அந்த சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஒரு ஜூன் 22ஆம் தேதி பிறந்த சம்பவங்களும் ஒரு இன்டர்வியூவாக சொல்லியிருக்காரு. அப்புறம் தொடர்ச்சி அந்த மோதிரம் அணிவிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது. எனக்கு ஜில்லா பட சமயத்தில் நினைக்கிறேன், அந்த வருஷம் நினைக்கிறேன்,
எக்மோர் ஹாஸ்பிட்டலில் விஜய் வந்து மோதிரம் போட வராரு குழந்தைங்களுக்கு அப்படின்னு ஒன்று கட்டுக்கடங்காத ரசிகர்கள் வந்துட்டாங்க. கட்டுக்கடங்காத ரசிகர்கள், அப்புறம் மீடியாக்கள், கேமராக்கள் அத்தனை பேரும் போய் உள்ளே வந்து அவங்க டாக்டர்ஸு அப்புறமா வந்து நர்ஸுங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கேக் வந்து விஜய்க்கு வெட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தப்போ மொத்த பேரும் ஒட்டு மொத்தமாக போய் கலவரமாகி அந்த கேக்கு மேலே விழுந்து அதையெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு விஜயா டென்ஷன் ஆகி அந்த நிகழ்ச்சி ஒரு 3 நாள் குழந்தைங்களுக்கு போட்டு வெளியே கோபமாக வந்துட்டார். வந்த பிறகு அதுக்கு நிறைய விமர்சனங்கள்லாம் ஆச்சு. வந்து இது விஜய் மேலே தப்பு இல்லை, ஏன் இப்படி இது பண்ணுறாங்க, இதுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலையே, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு மருத்துவமனை ஒரு பச்சிளம் குழந்தைகளை பெற்ற அந்த தாய்மார்கள் எந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பாங்க. விஜய் வந்து உண்மையிலேயே பயங்கரமாக வருத்தப்பட்டு போய் இனிமேல் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணாதீங்க, இனிமேல் வேணாம், தனிப்பட்ட முறையில் வந்து எங்கேயாவது மாவட்ட ரீதியாக ஊர் ரீதியாக வந்து நீங்கள் அந்த அந்த தேதியில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுங்க அப்படின்னு அவர் உத்தரவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்மோர் மருத்துவமனைக்கு போகிறதே கிடையாது. அது சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி வந்து விஜயோடைய பர்த்டே கொண்டாடி இருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விஜய் நடிக்க வந்த புதுசில் எஸ்எஸ்சி வந்து ஒரு பெரிய பிரியாணி விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார் சாலிகிராமத்தில். மிகப்பெரிய பிரியாணி விருந்து. அந்த சமயத்தில் என்ன ஒரு 4 படம் நடிச்சிருப்பார். பார்த்தீங்கன்னா சாலிகிராமம், கேகே நகர், வலசரவாக்கம் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய போஸ்டரு, அப்புறமா வந்து விஜய் வந்து அப்படியே ரசிகர்கள் வந்து கூப்பிடுற மாதிரி, கட்டி அணைக்கிற மாதிரி, இது பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தோடனே அப்போ இருந்த மீடியாக்கள் அப்புறமா மற்றவங்கலாம் வந்து அதை வந்து கேலி பொருளாகும். இது வந்து என்னையா இப்படி ஒரு பில்டப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நடித்தது 4 படம் இதுக்குள்ளே எப்படியா அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்தப்போ விஜய் அப்போ வந்து சொல்லியிருக்காரு. வந்து அதை கொஞ்சம் ஷை டைப்பாக உள்ள அவரை வந்து அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏன்பா அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, இல்லை இதெல்லாம் இருக்கட்டுன்ற அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு எஸ்ஐசி சொன்னது. அப்போ கூட நிறைய பேர்லாம் கூட மீடியாவில் சில பேர்லாம் கூட என்ன வந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சினிமா எந்த நேரத்தில் யாரை எப்படி கவுக்கும், யாரை எப்படி தூக்குன்னு தெரியாது. இதெல்லாம் பயங்கர ஆட்டமாக இருக்குது. என்ன 4 படத்துலேயே விஜய் வந்து தன்னை வந்து அடுத்த ரேஞ்சுக்கு பெரிய ஆள் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நடந்துருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சாலிகிராமம் காவேரி தெருவில் காவேரி தெரு கடைசியில் அதுக்கப்புறம் அவங்க வீடு மாறினாங்க. அதை வந்து அப்புறம் ரசிகர் மன்ற அலுவலகமாக மாற்றினாங்க. மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா 3வது ஞாயிற்றுக்கிழமை ரசிகர்களை மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துப்பார். அது ரஜினியோடைய பாணி கூட சொல்லாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ கூட்டம் ஒரு கட்டத்தில் வந்து அதுவும் கூட்டம் கட்டுக்கடமாக போச்சு. வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நிற்க வைப்பார். எஸ்எஸ்சியை என்ன பண்ணுவார், அப்படி இழுத்து விடுவார், அப்படி நிற்க வைப்பார், அப்படி இழுத்து விடுவார். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, டக்கு 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 டக்குன்னு எடுக்கணும். அங்கே போன உடனே ஒரு பேர் எழுதி ஃபோட்டோ அனுப்புறதுக்காக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோன்னா, விஜயோடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த பிறந்த நாள், ஒவ்வொரு பிறந்த நாளும் அந்த ஒவ்வொரு வளர்ச்சிக்கு எப்போ அந்த பிறந்த நாளுடைய அந்த கொண்டாட்டம் மாறிக்கிட்டே இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எந்த வருஷம் தெரியல, அவர் படித்த சாலிகிராமில் படித்த பாலயோக் பள்ளியில் என்ன ஆகிப்போச்சு, மீடியாவுக்கு மட்டும் அப்போ ஒரு 30-35 பேர் இருப்பாங்க. எஸ்ஏசி சொல்லிட்டார், பிடி செல்வகுமார் வந்து, சார் இது மாதிரி திடீர்னு பாலயோக் ஸ்கூலுக்கு வந்து விஜய் சார் திடீர்னு விசிட் வந்து இன்ப அதிர்ச்சி ஒன்று கொடுக்க போகிறாரு, அதனால் நீங்கள் மீடியாக்கள்லாம் அங்கே போயிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் அப்போ வந்து சேட்டலைட் மீடியாக்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க வந்து அப்படின்னு எல்லாரும் போயிட்டுனா, திடீர்னு விஜய் அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு அந்த பள்ளியே ஒரு நிமிஷம் வந்து அப்படி ஆடி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, இவருக்கு ஆசிரியராக இருந்தவர்கள் அப்புறமா வந்து தலைமை ஆசிரியர் அத்தனை பேரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இவரே வந்து சில ஆசிரியர் அவங்க கணக்கு டீச்சரை வந்து அப்படி பார்த்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தார், பேர் சொல்லி, மேடம் என்ன எப்படி அனுப்பிங்க நீங்க அப்படின்னு கேட்குறேன். ஐயோ விஜய் நீங்க எந்த ரேஞ்சில் போயிட்டீங்க நீங்க அப்படி சொன்னதெல்லாம் காரணம் என்னன்னா, தான் இந்த வகுப்பறையில் இருந்த ஒரு சின்ன பையன் அப்படிலாம் வருவாரா, எதிர்காலத்தில் இப்படியாப்பட்ட ஒரு நடிகராக, இளைய தளபதியாக இவரெல்லாம் யாரையும் கணிக்க முடியாது இல்லைங்களா. அந்த வகுப்பறையில் இருந்தவர்கள் எல்லாரும் மாணவர்கள் தான். அதில் மருத்துவர் ஆகலாம், பெரிய விஞ்ஞானி ஆகலாம், வழக்கறிஞர் ஆகலாம், பெரிய நடிகன் ஆகலாம், எது வேணாலும் ஆகலாம் அந்த மாணவன் வந்து. அப்படி ஒரு மாணவன் நம்ம பள்ளியில் வந்து வளர்ந்தவர் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருன்னா, அந்த பாசத்தை கண்ணீரையும் சேர்ந்து இது பண்ண அவரே ஒரு நிமிஷம் விஜயை கலங்க போயிட்டாரு. இது என்னன்னா, நீங்கள் பாருங்கள், இளைய தளபதி அப்புறம் தளபதி அதை தாண்டி இன்றைக்கி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவர் அடுத்த கட்டமாக அந்த சம்பளத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இன்றைக்கி வந்திருந்து ஒரு 50வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தன்னுடைய அரசியலுக்காகன்னு கூட சொல்ல வேணாம், அது ஒரு காரணமாக இருந்தாலும் கண் எதிர்க்க ஒரு அது தவறான ஒரு விஷயம்தான். விஷ சாராயம் குடித்தவர்களை போய் என்னையா இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவருக்கு ஊக்குவிச்சிட்ருக்கீங்க, அவருக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்க, அவரை போய் விஜய் பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து என்ன காரணம்னு அது என்ன ஒன்று தவறு நடந்து போச்சு. ஒரு 180 ரூபாய் கொடுத்து டாஸ்மார்க்கில் சரக்கு வாங்கி குடிக்க முடியாதவர்கள் 60 ரூபா வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. அது விஷ சாராயம்னு தெரியாதவங்களுக்கு குடிக்கிற வரைக்கும் குடிச்ச ஒரு விளிம்பு நிலை மக்கள் தானே.
மாண்டு போயிட்டாங்க, போன உயிர் திரும்ப வருமா? இந்த நேரத்தில் வந்து விஜய் விஷச்சாராய இல்லை கள்ளச்சாராய அரசியல் பண்ணுகிறாரா அப்படின்னா விமர்சனங்கள்லாம் கூடாது. வந்து ஒரு துக்க நிகழ்வு நடந்திருக்கிறது, இந்த நேரத்தில் போய் என்னுடையது நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், என் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, வெடி வெடிக்கிறது, இந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் தவிர்த்துருங்கள் அப்படின்னு சொல்வது வந்து விஜய் அடுத்த கட்ட அரசியலுக்குள் நகர்ந்து விட்டார், நகர ஆரம்பித்து விட்டார். அதன் பின்னணியில் சீமான் இருக்கிறாரா, சில மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்களா, இல்லை 2 அரசியல் தலைவர்கள் இருக்கிறாரா என்பதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் தான் தெரிய வரும். ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அரசுக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ மற்ற கட்சிகளுக்கு எதிர்ப்புகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பாதிப்பு வருமா அப்படின்னா கட்டாயம் வரும். அதை வந்து விஜயகாந்தே சந்திச்சிருக்காரு. அவருடைய திருமண மண்டபம்லாம் இடிக்கப்பட்டு உள்ளது. இதெல்லாம் சந்திச்ச பிறகுதான் நீங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து நிற்க முடியும். இதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பிரச்சனையை மக்களுடைய களத்திற்கு போய் சந்தித்தால் மட்டும்தான் அவர்களுடைய குட் புக்கில் நீங்கள் இடம்பெற முடியும். அதற்கான அடுத்த கட்ட நகர்வில் விஜய் நகர்ந்து விட்டார். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய். நன்றி.